நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி அலிப்பிரியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சப்தகோ பிரதட்சிண கோவிலில் பிரத்யேக பூஜைகள். ஸ்ரீ வேணுகோபாலனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளியசிங்கர் பிரம்மோற்சவம். நகர்வலம் சென்று ஏற்பாடுகளை பார்வையிட்ட ஸ்ரீ சேனை முதன்மையார். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் வசந்தோற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளிய தாயார். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய தெப்ப திருவிழா. சூரிய பிரபை வாகனத்தில் பவனி வந்த உற்சவர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி அலிப்பிரி அருகே இருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சப்தகோ பிரதட்சிண கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ண சுவாமிக்கு அபிஷேகத்துடன் ஆராதனை நடைபெற்றது. அலிப்பிரி மார்க்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சப்தகோ பிரதட்சிண கோவிலில் தாமரை பீடத்தின் மேல் குழலூதும் கோலத்துடன் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், மஞ்சள், குங்கும கரைசல், சந்தனம் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. கன்றும் பசுவும் அருகே எழுந்தருளி இருக்க ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமியை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி தாயாரை அழைத்து வந்து அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீஹரி பத்தினிக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். நான்கு திருக்கரங்கள் கொண்டு பின் இரு கைகளில் கமலங்களை ஏந்தி முன் இரு கரங்களால் அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த செல்வ திருமகளுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபம் காண்பித்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளியசிங்கர் பிரம்மோற்சவம் துவங்க உள்ளதை முன்னிட்டு சேனை முதன்மையார் நகர்வலம் சென்று ஏற்பாடுகளை பார்வையிட்டார். முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கேடயத்தில் ஸ்ரீ சேனை முதன்மையாரை அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். உற்சவருக்கு பட்டாடை கட்டி நவரத்ன கிரீடத்துடன் காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், 4 கல் அட்டிகையோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ சேனாதிபதிக்கு இருகுடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். ஸ்ரீ தெள்ளியசிங்கருக்கு நடைபெறும் பிரம்மோற்சவ ஏற்பாடுகளை பார்வையிட்டபடி மாட வீதிகளில் பவனி வந்த ஸ்ரீ சேனை முதன்மையாருக்கு ஏராளமான பக்தர்கள் ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உற்சவரை அத்தியாப கோஷ்டியும் வேத கோஷ்டியும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். 108 திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாக விளங்கும் உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 5ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலவர் சன்னதிக்குள் சென்று வெளியே வந்ததும்
தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தண்டங்கள் தீபந்தங்கள் முன்னே செல்ல தாயாருக்கு தங்க திருக்குடைகள் பிடித்தவாறு அழைத்து வந்தனர். ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு சிகப்பு கரை வைத்த நீலப்பட்டு சேலை கட்டி கிரீடத்துடன் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி அடுக்கு பதக்கங்களோடு காசு மாலை பவள மாலையுடன் மலர் மாலைகளும் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பிரகாரங்கள் வழியாக நாச்சியாரை சுமந்து வந்து சன்னதி பின்புறம் இருக்கும் வசந்த மண்டபத்தை அடைந்தனர். அங்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் அரையர் சுவாமிகள் பாடல் பாட ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு நாச்சியாரை மண்டப மேடையில் கொலுவிருக்கச் செய்தனர். சர்வாபரண பூஷிதையாக திருக்காட்சி கொடுத்த ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு திருவாராதனம், வெள்ளி சம்பா அமுது செய்தல், சூர்ணாபிஷேகம் மற்றும் தீர்த்த கோஷ்டி நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தாயாருக்கு துளசியால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் தீபங்கள் காட்டப்பட்டன. கும்பகோணம் அருகே நாதன் கோவிலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் வளர்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீசூக்த ஹோமம் வளர்க்கப்பட்டது. கோவில் மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் அமர்ந்த திருமேனியோடு சர்வ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினார். தனி சன்னதியில் ஸ்ரீ சண்பகவல்லி தாயார் அருள் பாலிக்க தாயார் சன்னதி முன்பு மேடை மீது பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் மருதாணி மட்டை, தேங்காய், மஞ்சள் பொடி உள்ளிட்டவற்றோடு மலர்கள், பலவித பழங்கள் மற்றும் மூலிகை பொருட்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்து ஸ்ரீசூக்த ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து நெய்யுடன் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ சண்பகவல்லி தாயாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு திருநெடுங்களநாதர் திருக்கோவிலில் ஆணி திருமஞ்சன விழா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் திருவாசகம், தேவாரம் உள்ளிட்ட பாடல்களை பாடியபடி இருக்க அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ நடராஜமூர்த்தியோடு அருள்மிகு சிவகாமி அம்மையையும் ஸ்ரீ மாணிக்க வாசகர் உற்சவ மூர்த்தியையும் எழுந்தருளச் செய்து சிவாச்சாரியார்கள் அபிஷேகத்தை துவக்கினர். ஆடல் நாயகன் மற்றும் நாயகிக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், பாப்பொடி, மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகத்தை நடத்தினர். கைலாய வாத்தியங்கள், சங்கு முழங்க ஆதி தம்பதிகளுக்கு புனித நீராலும் விபூதியாலும் அபிஷேகம் செய்து வெட்டிவேர் மாலை சாற்றப்பட்டது. ஓதுவா மூர்த்தி பாடல் பாட சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்திகள் காட்டப்பட்டன. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் துவங்கியிருக்கும் தெப்ப திருவிழாவின் 2ஆம் நாளில் உற்சவர் தங்க சூரிய பிரபை வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். இதை முன்னிட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து ஆலயத்திலிருந்து சுமந்து வந்தனர். ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தின் தென்கரையில் அமைந்துள்ள மண்டபத்திற்கு உற்சவரை சுமந்து சென்றனர். வழிநெடுகிலும் ஏராளமானோர் வேணுகோபாலனாக காட்சி கொடுத்த ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சர்வ அலங்காரத்துடன் அழகாக அருள் புரிந்தவாறு சூரிய பிரபை வாகனத்தில் பவனி கண்டு அருளினார் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் குடிக்கொண்டுள்ள ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழாவின் 9ஆம் நாளான நேற்று விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு மகா வாராகி அம்மனுக்கு பலவித பழங்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கிரீடம், ஆடை ஆபரணங்கள் என ஸ்ரீ வாராகிக்கு பலவித பழங்களை கொண்டு அழகாக அலங்கரித்திருந்தனர். தண்டமும் ஏற்கலப்பையும் தாங்கி காட்சி கொடுத்த அருள்மிகு மகாவாராகி அம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. பச்சை பட்டுடுத்தி கொண்டு காசு மாலையுடன் வெள்ளி அபய ஹஸ்தமும் வரதமும் தாங்கி சன்னதி வளாகத்தில் உற்சவரும் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு மகாவாராகி அம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படையான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதை முன்னிட்டு பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்தும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் இருக்கும் மண்டபத்தில் தேவியர்கள் சமேத சண்முகநாதரையும் தெய்வானையுடன் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியையும் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து பரிவார மூர்த்திகளையும் சுவாமி அம்பாள் மற்றும் விநாயகரை மேடைகள் மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஆலய அதிகாரிகள், ஸ்தானிக பட்டர்கள், அறங்காவலர் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் பூஜைகள் துவக்கப்பட்டன. 8 வகையான மூலிகை பொருட்கள் கொண்டு தயார் செய்யப்பட்ட மருந்து மற்றும் குழவி உலக்கை ஆகியவற்றை வைத்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு அனைவரும் குழவியில் மருந்தை வைத்து உலக்கையால் இடித்ததும் ஆலயத்தில் இருக்கும் பரிவார மூர்த்திகளுக்கு மருந்து சாத்தும் பணிகள் நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்டதேவி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு பெற்ற பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ சொர்ணமூர்த்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஆணி திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் சிவாச்சாரியார்கள் சுவாமி அம்பாள் திருவுருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் பட்டு வஸ்திரமும் கட்டி அலங்கரித்தனர். கொடிமர உயர மாலை அணிவித்ததும் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அருள்மிகு பெரிய நாயகி மற்றும் சோமநாயகி சமேதராக ஸ்ரீ சோமஸ்கந்தமூர்த்தி மேடையில் எழுந்தருளி இருக்க ஆதி தம்பதிகளுக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. சுவாமிக்கு வெண்பட்டும் தேவியர்களுக்கு பட்டுச் சேலைகளும் கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிமரத்திற்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அர்ச்சனை செய்து பூஜைகள் நடத்தப்பட்டன. சென்னை மடிப்பாக்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் திருக்கோவிலில் சுதர்சன ஜெயந்தி மகோத்சவ பூர்த்தி விழா நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் பிரதான கலசத்தையும் மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஸ்ரீ சுதர்சன ஹோமத்தை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் நெய்யுடன் சமித்துகளும் பலவித பழங்கள், மூலிகை பொருட்கள் ஆகியவற்றையும் சேர்ப்பித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கும் குண்டத்திற்கும் ஆரத்தி காண்பித்தனர். பிறகு ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டதும் ஸ்ரீ சடாரியுடன் சென்று ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதியில் மரியாதைகள் செய்யப்பட்டன. நிறைவாக அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுத்து சடாரி சாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு இளங்கிளியம்மன் உடனுரை ஸ்ரீ ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடல் நாயகனான ஸ்ரீ நடராஜருக்கு ஆனி திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாலயத்தில் உள்ள உட்பிரகாரத்தில் மேடை மீது சிவகாம சுந்தரியுடன் நடராஜரையும் அருகே காரைக்கால் அம்மையார் மற்றும் மாணிக்க வாசகரையும் எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனிடையே சிறுமியர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் அரங்கேறியது. பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆடல் நாயகனுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்றதுமான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆணி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு சர்வாபரணங்கள் மற்றும் கிரீடங்கள் அணிவித்து பட்டாடைகள் கட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷமாக அலங்கரித்து திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி அழகாக காட்சி தந்த முருகனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பச்சை மற்றும் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ரதத்தின் முன்னே
மயில் தண்டம் செல்ல ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுக்க ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பகுதியில் இருக்கும் 95 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு திருமலை திருப்பதி கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு அம்மன் சிரசை தலைமீது சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். வழிநெடுகிலும் ஒவ்வொரு வீட்டின் முன்பிருந்தும் அம்மன் சிரசிற்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து மலர் மாலைகள் சூட்டி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக அம்மன் சிரசை சுமந்து வலம் வந்ததும் கோவிலை அடைந்தனர். அங்கு அம்மனின் திருவுடலில் சிரசை பொருத்தி விசேஷ அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு கங்கையம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாதர் சுவாமி கோவிலில் டோலோத்சவம் வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் சன்னதி முன்பு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ அழகிரிநாதரை ஊஞ்சல் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் தங்க கிரீடங்கள் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த உற்சவ மூர்த்திகளுக்கு நட்சத்திர தீபம் கும்ப தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பிறகு பஞ்சகற்பூர ஆரத்தி ஏக தீபம் சமர்ப்பித்ததும் பிரபந்த பாராயணத்தோடு தெய்வங்களுக்கு ஆலவட்டம் வீசப்பட்டது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி சுவாமிக்கு துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு துளசி தந்து சிடாரி சாதித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த அனுச்சம்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் மூலவர்களுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் மூலவருக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் அபிஷேக பொடி சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பட்டு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களோடு மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமிக்கு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தாயாருக்கு திருநாமங்கள் கூறி குங்குமார்ச்சனையும் நடைபெற்றது. பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த மூலவர்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கோவையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை வைத்து சிறப்பு பூஜைகளை நடத்தினர். முளைப்பாரிகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபத்துடன் ஆரத்திகள் காட்டப்பட்டது. பின்னர் முளைப்பாரி சட்டிகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தனி சன்னதியில் தெய்வ திருவுருவங்கள் கொண்ட பாலாலய பலகைகள் மற்றும் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி இருக்க சிறப்பு பூஜைகளை செய்தனர். இதையடுத்து பக்தர்கள் கோவிலிலிருந்து முளைப்பாறைகளை சுமந்தவாறு சென்று அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் சேர்ப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அமைந்திருக்கும் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவ திருவிழாவின் துவக்கமாக கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி கோவில் கொடிமர வளாகத்தில் உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து வேத பண்டிதர்கள் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல் கட்டியதும் பீடத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து கொடிமரத்திற்கு நட்சத்திர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி வஸ்திரம் கட்டி அலங்கரித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பரளை கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு முனியப்ப சுவாமி ஸ்ரீ பட்டாணி சுவாமி திருக்கோவில் உற்சவ விழாவையொட்டி பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால்குடங்களையும் பூந்தட்டுகளையும் சுமந்தவாறு
பரலை கிராமத்தின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். நிறைவாக கோவிலை அடைந்ததும் பால் குடங்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து அருள்மிகு முனியப்ப சுவாமிக்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பால் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கால்நாட்டம் புலியூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பதஞ்சலீஸ்வரர் திருக்கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்தில் ருத்ராட்ச பந்தலின் கீழே வீற்றிருக்கும் மூலவர் அருள்மிகு பதஞ்சலீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து தனி சன்னதியில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் ஸ்ரீ அம்புஜாட்சி அம்மனுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். ஸ்ரீ நடராஜர், அருள்மிகு சிவகாமி அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகர் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலயத்திலிருந்து வெளியே வந்ததும் திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். மாலைகள் சூடிக்கொண்டு அழகாக காட்சி கொடுத்த உற்சவர்களை பக்தர்கள் தரிசித்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுக்க ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தராம்பாள் உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் நடைபெற்று வந்த மண்டலாபிஷேகம் நிறைவு பெற்றது. இதை முன்னிட்டு ஆலய மண்டபத்தில் பிரதான கலசத்தை மேடை மீது பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். உபயதாரர்களும் பக்தர்களும் தரிசித்தபடி இருக்க கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் குண்டங்களில் அக்னி பிரதிஷ்டை செய்து யாக பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் ஓதி குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ கோவிலை சுற்றி மங்கள வாத்தியங்களோடு வலம் வந்தனர். இதையடுத்து ஆலயத்தில் சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு விநாயகர், தேவியர்கள் சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆகியோருக்கு கலசாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மூலவர்களான அருள்மிகு சுந்தராம்பிகைக்கும் ஸ்ரீ கைலாசநாதருக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பகோணம், கரூர், நாமக்கல், திண்டுக்கல் மற்றும் தேனியில் உள்ள ஆலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழாவை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரகன்நாயகி உடனமர் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சப்த கன்னியருள் ஒருவராக அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பாடியபடி தரிசிக்க சிறப்பு அலங்காரம் செய்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு அர்ச்சனை நடத்தப்பட்டது. சப்த கண்ணீரும் அழகாக அருள் புரிய நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு சிறுமியர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் அரங்கேறியது. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு நீலப்பட்டு சேலை கட்டி சந்தனக்காப்பு சாற்றி மலர் கிரீடத்துடன் மாங்காய் ஹாரமும் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்தனர். அருகம்புல்லோடு வேப்பம்பூவும் தாங்கி அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தேங்காய், பழங்களுடன் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த பாண்டமங்கலத்தில் உள்ள அருள்மிகு அன்னை மங்கள வாராகி அம்மன் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு முதலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு 4 திருக்கரங்கள் கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து வெண்பட்டும் தலைப்பாகையும் அணிந்தபடி காட்சி கொடுத்த விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதித்து தூபம் காண்பித்தனர். சிகப்பு பட்டுச்சேலை அணிந்து சந்தனக்காப்பு சாற்றிக்கொண்டு பலவித பழங்களை மாலைகளாக அணிந்து காட்சி கொடுத்த அருள்மிகு வாராகி அம்மனுக்கும் தூப தீபங்களோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு அஷ்டபுஜ மகாவாராகி அம்மன் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க பிரம்மாண்ட திருமேனி கொண்டு சுதை சிற்ப வடிவில் அருள் புரியும் அம்பிகைக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர்.
கற்சிலை அம்மனுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி வெண்கற்கள் பதித்த ஹாரங்களோடு மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அருள்மிகு வாராகி அம்மன் திருக்காட்சி தர தீபம் காண்பித்ததும் திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள்மிகு அஷ்டபுஜ வாராகி அம்மனை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். தேனியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகணேச கந்தபெருமாள் திருக்கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ மங்கள வாராகி அம்மனுக்கு 9ஆம் திருநாளை முன்னிட்டு முத்தங்கி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த அம்பிகைக்கு பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ சுஹாசினி பூஜை நடத்தப்பட்டது. இதையடுத்து மூலவருக்கும் உற்சவருக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஆலம் கரைத்து திருஷ்டி கழிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ மங்கள வாராகி அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி அலிப்பிரியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சப்த கோ பிரதட்சிண கோவிலில் பிரத்யேக பூஜைகள். ஸ்ரீ வேணுகோபாலனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளியசிங்கர் பிரம்மோற்சவம். நகர்வலம் சென்று ஏற்பாடுகளை பார்வையிட்ட ஸ்ரீ சேனை முதன்மையார். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் வசந்தோற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளிய தாயார். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய தெப்ப திருவிழா. சூரிய பிரபை வாகனத்தில் பவனி வந்த உற்சவர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.